சத்தியமாக மணிரத்னம் கேட்டிருக்க மாட்டார் சார். நான் உங்களுக்கு எழுதி தரேன். ஒரு ஒரு பாட்டோட தீம் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய சூப்பர் ஹிட் சாங்கோட வந்து தீம் மியூசிக்கெல்லாம் போடுவாங்க. இந்த இப்போ இருக்கிற மியூசிக் ரீரெக்கார்டிங் பற்றி பேசவே கூடாது, விட்டுருங்க. அதெல்லாம் பேச விரும்பல. தளபதி படத்தில் யாரும் இதை வாட்ச் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த அளவு இன்டெப்த்தாக சார். சார் அவர் லைட் மியூசிக் பண்ணான்னு நான் அவர் ஜஸ்ட் லைக் தட் வச்சுட்டாங்க இவர் தராசில். அவருடைய ரிசர்ச் சிம்பொனி இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் அவர் அப்போலேருந்து அவர் தேடி தான் இருக்கார். அதெல்லாம் வந்து இப்போ கடைசியில் எண்டு கார்டை உண்மையான சிம்பொனி இப்போ அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து நீங்கள் சொன்ன ஒரு 1000 படத்துக்கு உண்டான ஒரு விசிட்டிங் கார்டு தான் அது ஆக்சுவலாக. அவர் அதெல்லாம் எப்போ நமக்கு காமிச்சிட்டார். இன்னும் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள், அதில் சொல்கிறீங்க. ஆமாம் சார், இப்போ தான் சார் சார் இதெல்லாம் வந்து நான் ஜனங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். ராஜா சாரோட வெறியர்களுக்கும் ஃபேன்ஸுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் ராஜா சாரோட ஃபேன்ஸ்னால் வெளில வந்து தம்பட்டை அடிச்சுக்காய்ங்க, காலரை தூக்கி இப்படி ஜம்முன்னு சட்டையை கேட்டுங்கன்னு சொல்லுவேன்.